ஹே ஆல், வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஃபிஷ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு கொஞ்சம் ஃபிஷ், தென் கொஞ்சம் குடமிளகாய், தென் கொஞ்சம் கறிவேப்பிலை, ரம்பையில், கொஞ்சமாக வெங்காயம், தென் கொஞ்சம் மாங்காய், தென் கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், மிளகாய்த்தூள், நல்லா தேவையான அளவு புளி. இதுவெல்லாம் தான் இந்த ஃபிஷ் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஃபீல். அதில் கொஞ்சம் நெய் போட்டு நெய்யில் ஃபிஷ் கறி வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் அடுத்த தரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் நல்லா உருகினா பிறகு கொஞ்சமாக கடுகு, தென் கொஞ்சம் பெருஞ்சீரகம், தென் நாங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஓனியன்ஸ். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வந்தாலே நல்லா வாசமாக இருக்கும் நெய்யில் ஃப்ரை ஆகும்போது. தென் கொஞ்சம் வெந்தயம், தென் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் ரம்பையில், தென் கொஞ்சம் குடமிளகாய். இந்த கருவேப்பிலையை நீங்கள் சாப்பாட்டோட அதிகமாகவே எடுத்துக்கொள்ள பாருங்கள் முடிஞ்ச அளவு. ஏன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முடி கூடி நல்லா வளரும். குடமிளகாயை கறியில் எடுக்கிறதால நல்லா வாசமாக இருக்கும். நாங்கள் ஸ்ரீலங்காவில் கேக்கில் இதை சாப்பாட்டோடு எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். தென் தேவையான அளவு கறி மிளகாய்த்தூள். இதங்கட காரத்துக்கு விரும்பின மாதிரி எடுக்கலாம்.
நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். இது கூடவே நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி, தென் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, தென் நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடலாம். தென் கொஞ்சம் மாங்காய் மீன் கறியில் போடுறதால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் மூடி போட்டு மூடி அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சிட்டுது. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபைனலி இந்த மாதிரி ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிருக்கிறேன் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் கறி. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஏர்லியாகவே சமைச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு டைம் இல்லைன்றதால நேரத்தோடையே நான் எல்லாம் செய்து வச்சிட்டேன். இது ஸ்ரீலங்கா ஸ்டைலில் புட்டு, ஒயிட் ரைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.